திருவிழா வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இந்த திருவிழா நடக்குமாண்ணே? பால்பாண்டி, கொண்டாட்டமா திருவிழா நடக்கும். சாமி மனசு குளிரும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஒரு சின்ன கிராமத்தில் 30 வருஷம் கழிச்சு ஒரு திருவிழா. இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க அதுவும் லாஸ்ட்டில் சொல்லுவேன். இந்த வீடியோக்கு சேர்ந்து நீங்களும் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கமான். வெல்கம் பேக். நான் உங்கள் ஆகாஷ். சர்ப்ரைஸ் வியூ சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. சேர்ந்து ஃபன் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. இதான் அந்த ஊர். இங்கே நிறைய லைட் செட்டிங், கட் அவுட் இல்லாமல் அக்கா தங்கச்சி பாசமும் அண்ணன் தம்பி உருவம் நிறையாவே இருக்கும். பாசத்துக்கு பஞ்சமே இல்லாத ஊருனா அது எடப்பாளையம் மட்டும்தான். கிட்டத்தட்ட இந்த திருவிழா ஒரு 5 வருஷமா பிளான் பண்ணி திருவிழா நடக்கணும்னு சொல்லிட்டு காப்பு கட்டி ஜூன் 9, 2024 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கோயிலை டக்குன்னு கட்டி முடிச்ச ஆரம்பிச்ச திருவிழா தான் இது. இதான் லட்சுமி அம்மன். இந்த கோயில் தான் திருவிழா. கோயில் திருவிழான்றது அவ்வளோ ஈஸியாக நடத்திட முடியாது யாராலுமே. அம்மன் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கோயில் திருவிழா பண்ண முடியும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சு அழகாக திருவிழா ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. காப்பு கட்டின பத்திரங்க எல்லாமே எப்போ நைட்டு வரும், நம்ம எப்போ தீ மிதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாந்து ரொம்ப அழகாகவே பண்ணாங்க இந்த திருவிழாவை. இதான் தீ மிதிக்கிற காலம். இது சாமிக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. சாமி பார்க்குற மாதிரி சாப்பாடுலாம் எப்படி திருவிழாக்கு 3 வேளையுமே அன்னதானம் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் இப்போ பார்த்தது காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரையும் தான். இதுக்கப்புறம் தான் சிறப்பான சம்பவம்லாம் இருக்குது. சாமிங்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் பஜனை பாட உட்காந்துட்டாங்க ரெடியாக. பாருங்கள், நம்ம பசங்க தான் எல்லாருமே எவ்வளோ அழகாக பஜனை பாடிட்டு இருக்காங்கன்னு. இதான் அந்த சாமி. அம்மன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க நாங்கள் பண்ண திருவிழாவுக்கு. குண்டத்தையும் ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. களமும் ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னு பத்திரங்கள் தான் ரெடி ஆகணும். ட்ரம்ஸ் இல்லாத ஒரு திருவிழாவா? வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொன்னது மணி டீம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அங்கே அடி செடி கால் தலையிலே நிற்காத அளவு ஓடிச்சு. லேடிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் ஸ்ரீவர்ஸ் எடுத்துன்னு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழாவும் ஆரம்பிச்சிச்சு. சீரியஸையும் சாமி கிட்ட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எல்லா சாமிகளும் குளத்துக்கு போயிட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மன் மாதிரியே எல்லா காப்பு கட்டின சாமிகளும் பூ வளையல் பொட்டுன்னு சொல்லிட்டு அம்மனை மாதிரியே அழகாக வர்ணிப்பாங்க எல்லாம் காப்பு கட்டின சாமிகளும். இவங்க 7 வேளையும் சுற்றணும். அது மதியமே சுற்றிட்டாங்க. குளத்தாண்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு கிரகத்தை தூக்கிக்கிட்டு நெருப்பு சட்டியும் தூக்கிக்கிட்டு அந்த குண்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி ஒரு சைடு ஊர்வலம் வரவும் அந்த நெருப்பு சட்டி அந்த கிரகத்தை தூக்கிட்டு போகிறது பார்க்கவும் வாழ்க்கையே இதுதான் போலன்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த திருவிழா மற்ற ஊர்ல நடக்கிற மாதிரி வருஷம் நடக்கிறது இல்லை. 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. பிறந்த மண்ணு மக்களை விட்டு பொழப்பை தேடி செதறி போய் ஊர் உறவு நினைப்ப மட்டும் நெஞ்சு கூட்டாட காத்து வச்சிட்டு இருக்கிற என் மக்கள் சேர நாள் சேருது. ஊரை விட்டு போனவங்களோட இயக்கமும் ஊர்ல இருக்கிறவங்களோட பெருமூச்சும் தான் வெச்ச முளைப்பறைய முளைக்க வைக்குது சார். முடியாதுன்னு சொல்லிடாதுங்க. வயத்தை கட்டி வாயை கட்டி வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கவங்களோ தமாக வைத்த குழந்தைக்கும் தமாக எடுத்துட்டு வர சேலை துணிக்கும் நாளை எண்ணிட்டு இருக்கிறவங்களோ சந்திக்கிற சடங்கு சருது. சாதியை பார்த்து பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட ஊர்வலத்துல சாமியை பார்க்க சேர்ந்து நிற்பான் சார். அட ஏன் சார், சாமியே இல்லைங்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்க ஓடி வர நாள் சார் இந்த திருவிழா. நல்ல முடிவாடுங்க சார். இந்த திருவிழா நடக்கட்டும் சார். ஒரு திருவிழா பண்ணுறதோட அந்த திருவிழா ஃபுல்லாக லைவ் பண்ணுறதும் அது வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். கூட்டமாக போயிட்டு ஒரு இடத்துல வின்னு நம்ம வீடியோ எடுக்கணும்னா அது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். யூடியூப் சேனலில் ஈஸியாக எல்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம வச்சா அப்படி ஆகிடலாம் இப்படி ஆகிடலான்றது எல்லாம் சும்மா. யூடியூப் சேனல்ன்றது நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். ரொம்ப 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 கஷ்டப்பட்டால் தான் அதுக்கு கரெக்டான ஒரு பலன் கிடைக்கும். அது மேலேயே நம்ம வர முடியும்.
இவ்வளோ ஷார்ட் டைம்ல நம்ம 3K ரீச் பண்ண போறோம். இது காரணம் எல்லாமே நீங்க மட்டும்தான், நீங்க கொடுத்த சப்போர்ட் அண்ட் கேர் மட்டும்தான். ஐ எம் சோ ஹாப்பி. இந்த ஸ்வீட்டான மூமெண்ட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோ வரணும்னா கடைசியிலும் சப்போர்ட் அண்ட் கேர் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுவரையும் பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிக்கு நான் உங்க ஆகாஷ். நீங்க சர்ப்ரைஸ் வீடியோ சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you later. Bye bye.